அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பயமறியா பிரம்மை. பயமறியா பிரம்மையா? பயம் அறியல அப்படிங்கிறது ஒரு பிரம்மை தானே அப்படின்னு நான் இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் கூட கேட்டேன். அதுக்கு இயக்குனர் ஒரு பதிலை சொன்னார். உண்மையாக அது ஆத்மார்த்தமாக இருந்தது, உண்மையாக இருந்தது. அந்த உண்மைத்தன்மையோடைய இந்த படத்தை எடுத்திருந்தா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும். அதை நான் ஓப்பனிங்கே சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயமறியா பிரம்மை இந்த டைட்டிலில் இருக்கிற ஒரு பொயட்டிக்னஸும் ஒரு நாவல்ட்டியும் படத்தில் படம் முழுக்க ஒரு எழுத்தாளர் தான் ஒரு கொலையாளியை பேட்டி கண்டுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பேட்டி காணலில் அந்த நாவல் வெளிவந்து அதை படிக்கிறவங்களாம் அந்த கேரக்டராக மாறுறான். அந்த படிக்கிற கேரக்டர்கள்லாம் அந்த கொலையாளி கேரக்டராக மாறி அவங்கவுங்க ஒரு கொலையையோ 2 கொலையையோ செய்கிற மாதிரி காட்சிப்படுத்தலாம் வித்தியாசமாக யோசிச்சிருக்காங்க. ஆனால் கொலை, கிரைம் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து பரபரப்பாக இருக்கணும் இல்லைங்களா? இங்கே அது மிஸ்ஸிங். ஒரு ஜெயில் கைதியாக இருக்கிறாப்புல ஜேடி அப்படிங்கிற ஜெகதீஷ், புதுமுகம் ஜேடி. அவரை வந்து நம்ம வினோத் சாகர் ராட்சசன் படத்தில் அந்த வாத்தியாராக ஆரம்பித்து இன்னும் பல படங்களில் பல கேரக்டரில் வருவார் வினோத் சாகர். இல்லை கபிலன்கிற ஒரு ரைட்டர் கேரக்டரில் வர்றாரு. அவர் தன்னுடைய அடுத்த நாவலுக்கான கேரக்டராக அவரை வச்சு தான் கதையை பண்ணுறாரு. இந்த ஜேடியை வச்சு தான் போய் ஜெயிலில் பேட்டி எடுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இவரையே குத்த ரெடி ஆகிறான் ஜேடி. அதுவும் அங்கே கையில் கிடைக்கிற இவர் கையிலேருந்து பேனாவை பிடுங்கி அதெல்லாம் தாண்டி அவனை பேட்டி எடுக்கிறாரு. அவனோட அந்த ஜேடிங்கிற கேரக்டரா, அந்த ஜேடிங்கிற ஜெகதீஷுங்கிற கேரக்டரா, அந்த ஜேடியும் சில இடங்களில் அந்த ஜெயில் கைதியாக வராரு. பல இடங்கள்ல அவர் கேரக்டரை எடுத்து நடிக்கிற நட்சத்திரங்களா குரு சோமசுந்தரம், ஹரிஷ் உத்தமன், ஹரிஷ் ராஜு, இன்னும் ஜாக் ராபின், இப்படி 4 கேரக்டரு, 4-5 கொலைகள். அதில் இவருடைய ஒரு குருநாதரா, மானசீக குருநாதர் போம்ல, அந்த மாதிரி இவருக்கு அவர் சொல்லி தான் இவர் மானசீக குருநாதர் கூட இல்லை, அவர் சொல்லி தான் இவர் இவ்வளோ மட்டையை பண்ணுறாரு, மர்டரை பண்ணுறாரு. ஐயோ என்ன சொன்னேன்? மட்டை மர்டரா? இல்லை 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 இல்லை, கொலைங்கிற கலை, கில்லிங்கிறது ஒரு ஆர்ட், அது ஒரு படைப்பு அப்படிங்கிறாங்க இந்த படத்தில். ஆமாங்க, அதனால தான் வாயில் போட்டுக்கிட்டேன். எங்கே அத்தனை பேரை அங்கே குத்துனவர் இங்கே வந்து நம்மளை குத்திர போகிறாருங்கிற ஒரு பயம்தான். இந்த படத்தை காட்டி குத்திட்டாங்க, அது வேற விஷயம். ஆனாலும் தப்பித்தோம் பிழைத்தோன்னு உயிர் பிழைத்தோம், அது வேற விஷயம், அதை விடுங்க. ஆனால் வித்தியாசமாக யோசிக்கிறாங்க. அதை காட்சிப்படுத்தல ஏன் இப்படி கன்றாவையாக படுத்துகிறாங்கங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இன்றைக்கு இளைஞர்கள்லாம் நல்ல நல்ல விஷயங்களை படமாக எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுவும் இந்த ஜேடிக்கு ஏற்றிருக்கிற அந்த ஜெகதீஷ் கேரக்டர் வந்து நார்த் மெட்ராஸில் ஒரு மீன் மார்க்கெட்டில் இந்த மாறனை சந்திக்கும். அது முதல்ல அவர் மேலே காதலாயிடும். அவர் சொல்கிற வேலையெல்லாம் செய்யும். ஒரு கட்டத்தில் உன் நன்மைக்காக சொல்கிறோன்னு சொல்லி இவரையே அந்த மாறன் என்ன செய்ய முயல்றாரு. அப்போது இந்த ஜேடி என்கிற, அதாவது இந்த ஜேடி ஏற்றிருக்கிற அந்த ஜெகதீஷ் பாத்திரம் என்ன பண்ணுது அப்படிங்கிறதாங்க இந்த படத்தோட கதையும் களமும். இந்த படத்தோட கதையும் களமும். இதில் சாய் பிரியங்கா ரூத் அவங்களும் ஜெகதீஷா ஒரு காரில் போய் ஒரு 4 போலீஸ்காரங்களை போட்டு தள்ளுவாங்க. அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும், வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாங்க. நமக்கு முதல்ல வந்து அந்த சாய் பிரியங்கா ரூத் வந்து ஜெகதீஷோட மனைவியோ அப்படிங்கிற குழப்பம்லாம் முன்பாதையில் இருந்தது. ஆனால் பின்பாதையில் இது எல்லாமே இவரோட கேரக்டரை ஏற்று நடிக்கிற கேரக்டர்கள், இவருடைய பாத்திரத்தை ஏற்று நடிக்கிற பாத்திரங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சப்போ ஒரு வித்தியாசமான முயற்சின்னு தோணுச்சு. ஆனால் அந்த வித்தியாசமான முயற்சி விறுவிறுப்பு கம்மிங்கிறதுனால ஜெயிலில் உட்காந்துட்டு ஒருத்தன் கதை சொல்கிறான், அதை ஒருத்தன் கதையாக எழுதுகிறான். தான் பண்ண கொலையெல்லாம் இது கலைப்படைப்பு, ஆர்ட்டுன்னு சொல்லி சொல்கிறான், அவன் கதையை எடுக்கிறான். அந்த கதையை நம்மளை கொலை செய்யாமல் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சில இடங்களில் தோணுதுங்க. அதுதான் இந்த படத்தோட பலவீனம். உண்மையாகவே இந்த ஜெகதீஷ் கேரக்டரில் அந்த ஜேடி, அப்புறம் ஜெகதீஷ் கேரக்டரில் ஹரிஷ் உத்தமன், குரு சோமசுந்தரம்லாம் நான் இந்த படத்துக்கு சொல்லணும். விதார்த்து படத்துக்கு எப்படி எதிர்பார்த்து லாந்தர் படத்துக்கு போனோமோ அதே மாதிரி தான் குரு சோமசுந்தரம் இருக்கிறாருன்னு இந்த பயமறியா பிரமைக்கும் போனோம். ஆனால் 2 பேருமே இந்த வாரம் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. ஹரிஷ் உத்தமன் கொஞ்ச நேரம் கவர்ச்சி நாயகராக இந்த படத்தில் வராருங்க. வெறும் ஒயிட் கலர் ஜட்டியோட தன் மனைவிக்கு முன்னாடி
அவர் தான் செஞ்சுட்டு வந்த தவறை மறைக்கப்படுற பாடு இருக்குது. பெண் ரசிகைகளுக்கு வேணால் பிடிக்கும். நமக்கு கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருந்தது. அது வேறு விஷயம். ஜான் விஜய் மாறன் அப்படிங்கிற கேரக்டரில் கொஞ்ச நேரம் வந்து வாழ்ந்து மறைந்து போகிறார். சாய் பிரியங்கா ரூத், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே ஜெகதீஷ் கேரக்டர். அடுத்து ஹரிஷ் ராஜு, அவரும் ஜெகதீஷ் கேரக்டர். அடுத்து ஜாக் ராபின், அவரும் ஜெகதீஷ் கேரக்டர். 5 பேர் இந்த பெண் சாய் பிரியங்கா ரூத் உட்பட. சாய் பிரியங்கா ரூத் அந்த கேரக்டர் தான் ஏற்றிருக்கிறாருங்கிறத அவர் கன்னத்தில் குரு சுமந்துக்கு இருக்கிற அந்த கிழிச்சல், அந்த ஜேடிக்கு இருக்கிற அந்த கிழிச்சல் இருக்கிறப்ப தான் நமக்கு தெரிய வரும். அப்படி பண்ணியிருக்கிறாப்புல. உண்மையாகவே இந்த இயக்குனர் வந்து கொஞ்சம் விஷயாதி தான். ஆனால் இந்த ஓவராக விஷயத்தோட அறிவுஜீவிகளாக இருக்கிறவங்க நமக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒட்ட மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த படமும் ஒட்டமாக இருக்குது. இந்த படத்தில் ஆனால் நடிச்சிருக்கிற எல்லோரும் ஜேடி, குரு சோமசுந்தரம், ஹரி சுத்தமன், ஜான் விஜய், சாய் பிரியங்கா ரூத், விஸ்வந்த் கபாலி படத்தில் வந்த விஸ்வந்த் வந்து கொஞ்ச நேரம் தாங்க வருவார் குரு சோமசுந்தரத்துக்கு அசிஸ்டண்டாக. அவரே குரு சோமசுந்தரம் என்ன பண்ணுறாருங்கிறது வேறு லெவலில் இருக்கும். அதுமாதிரி ஹரிஷ் ராஜு, ஜாக் ராபின், வினோத் சாகர், அவர் தான் நான் சொன்ன மாதிரி இந்த ரைட்டர் கபிலனா வராரு. ஏகே அந்த மாறன் கேரக்டரில் அதே ஜான் விஜய்க்கு பதிலாக அவர் வருவார். திவ்யா கணேஷ், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்த திவ்யா கணேஷ் தான் ஹரி சுத்தமன் ஜட்டியோடு நிற்கிற சீனில் கூட இருக்கிறவங்கன்னு நினைக்கிறேன். இருந்துட்டு போட்டோம், அவங்க ரசிச்சிருக்கலாம். நம்மளால் அப்படி ஹரி சுத்தமனை, அதுவும் ஒரு நல்ல நடிகர் ஹரி சுத்தமன், நம்மளால் ரசிக்க முடியல. இந்த படத்தில் குரு சோமசுந்தரம், ஹரி சுத்தமன், இப்படி நல்ல விஸ்வந்த் கபாலி, பிரியங்கா ரூத், நல்ல நட்சத்திரங்கள் இருக்காங்க. ஆனால் கதை வித்தியாசம் பண்ணுற பேர் வழி அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு வழியாக்கிடுறாரு இந்த படத்தோட இயக்குனர் ராகுல் கபாலி. ஆனால் சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவரே இந்த படத்துக்கு தயாரிப்பாளரும் கூட, இவரே இந்த படத்துக்கு விநியோகஸ்தரும் கூடங்கிறனால இவரால் யாருக்கும் பெரிய பாதிப்பு இல்லைங்கிறது ஒரு விதத்தில் ஆறுதல். ராகுல் கபாலியே இந்த படத்துக்கு ரைட்டரும் கூட. இந்த படத்துக்கு பிரவீன் நந்தா 2 பேர் ஒளிப்பதிவு உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. மியூசிக் கேயோட மியூசிக்கும் பிரவீன் நந்தாவோட ஒளிப்பதிவு வந்து அந்த படத்துக்கு பெரிய பலம். அகில் எடிட்டிங்கை வேறு ஸ்டைலில் பண்ணியிருந்தா நிச்சயமாக அந்த பயமறியா பிரம்மை இப்படி நம்மளை பயமுறுத்தி இருக்காதுங்கிறத சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.